சின்ன தம்பி இலையில இருந்து எடுத்து சாப்பிடும் போதே உனக்கும் அவனுக்கும் என்னவோ இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு தூரம் ஆகுன்னு நான் நினைக்கலமா. உன் அண்ணன்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எங்க 2 பேரையும் வெட்டி போட்டுடுவாங்க. எங்களை பத்தி கூட கவலை இல்ல. பாவம் அந்த அப்பாவி சின்ன தம்பியை நினைச்சாதான் கவலையா இருக்கு. கண்ணுசாமி கிட்ட தாலியை கொண்டு வந்து உங்க அண்ணனுக்கு முன்னாடி காட்டும் போதே நினைச்சேன் அவனுக்கு தாலியை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு. நீ என்ன சொல்லி அவனை கட்ட வச்ச? அக்கா அவங்க வந்துட்டாங்க. நந்தினி, இங்க இருக்கியாமா? நந்தினி, உனக்கு பிரமாதமான மாப்பிள்ளைய பாத்திருக்கமா. மாப்பிள்ளைய பத்தி உனக்கு தெரியணும் இல்லம்மா? டேய், கூப்பிட்டு வாங்கடா. உன்னை கட்டிக்க போறவன் எப்படி இருக்கான்னு சின்ன தம்பிகிட்ட சொல்லியிருக்கேன். மர்த்தத அவன் பாட்டிலேயே சொல். தாலிய கட்டுறதுக்கும் அறுக்கிறதுக்கும் அது ஒண்ணு விளையாட்டு பொருள் இல்ல. உங்க தங்கச்சியை பாக்குறவங்களுக்கும் சிரிக்கிறவங்களுக்கும் தண்டனை கொடுத்தீங்க. இப்போ அவனை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்திருக்கா. அவனை உங்களால என்ன பண்ண முடியும்? இந்த ஒரு சாபத்தாலதான் உங்களுக்கு பிடிக்காத சம்பந்தத்தை அவளை தேடிக்கிட்டா. வாய மூடு. என்னவா இதெல்லாம்? அண்ணன், 4 சுவத்துக்குள்ளேயே என்ன வளர்த்தீங்க. நான் வெளியே போனா என்ன ஒரு கைதியை கொண்டு போற மாதிரி ஆளுங்களை வச்சு கொண்டு போனீங்க. எனக்கு வெளி உலகத்தை பார்க்கணும், எல்லார் மாதிரியும் சந்தோஷமா ஓடணும், விளையாடணும்னு தோணுச்சு. என்ன பார்க்கவே பயந்த ஆம்பளைங்க மத்தியில என்னோட தைரியமா பேசின முதல் ஆம்பளை சின்ன தம்பி. என் மேல அன்பை காட்டின முதல் ஆம்பளை சின்ன தம்பி. என்ன தொட்டு என் நெத்தியில பொட்ட வச்ச முதல் ஆம்பளை சின்ன தம்பி. அவர் ஏழையா பணக்காரரா, நம்ம ஜாதியா வேற ஜாதியா, படிச்சவரா படிக்காதவரா எதுவுமே நான் பார்க்கல. சராசரி மனுஷங்க மத்தியில அவர் உயர்ந்தவரா இருந்தாரு. போய் பித்தலாட்டம் ஏமாத்துறது அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய ஆம்பளை அவர் தான். இனிமே எனக்கு வாழ்க்கை உலகம் எல்லாம். நீங்க அவரை போதுமா? அவரை நான் ஏதாவது பண்ணிட்டா உயிரோட இருக்க மாட்டேன், செத்து போயிடுவேன், இதானே சொல்ல போற? 20 வருஷமா வளர்த்தவங்கள 20 நாள்ல ஒருத்த மறக்க வச்சிடறான் பாரு. அவனுக்கு இருக்கிற சக்தி பெத்தவங்களுக்கு இல்ல, கூட பிறந்தவங்களுக்கு இல்ல. இந்த காதல் அதுக்கு முன்னாடி எந்த பாசமும் ஒண்ணும் செய்ய முடியாதுமா, தோத்து போயிடும். என்ன உனக்கு நான் தங்க தட்டுல சாப்பாடு போடுற மாப்பிள்ளையா தேடி வச்ச? நீ மண் சட்டியில தான் சாப்பாடு சாப்பிடுன்னு முடிவு பண்ணிட்ட. எதுல சாப்பிட்டா என்ன? சாப்பாடு ஒண்ணுதானே. உனக்கு அவன் தானே வேணும். அவன் எங்களுக்கு பயந்துட்டு எங்க ஓடி போயிருப்பான். அவனை தேடி கண்டுபிடிச்சு ஊரறிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற. என்ன அப்படி பாக்குற? நாங்க பண்ணிக்கிட்டுமே அதுக்கு பேர் என்ன கல்யாணம் இல்லையான்னு கேக்குறியா? அறியாத பையகிட்ட தெரியாதனமா தள்ளி கட்டிட்டு அதெல்லாம் கல்யாணம் இல்லம்மா. நான் உனக்கு பண்ணி வைக்கிறேன் பார், அதான் கல்யாணம். சந்தோஷமா இரு. ஓ உனக்கு என்ன பைத்தியமா? அவனை கூட்டு வந்து கட்டி வைக்க போறியா? இதுக்கு நான் சம்மதிக்கணுமா? போங்கடா, போய் நீங்களே அவளை கொன்னுடுங்க. அவ கழுத்துல இருக்கிற தாலியை எடுத்தா அவ அந்த முடிவுக்கு தாண்ட வருவா. அதுக்கு நீங்களே போய் செஞ்சிருங்க. உங்களை மாதிரி நானும் அவசரப்பட்டா எப்படி? நானும் அவ மேல உயிரையே வச்சிருக்கேன்டா.
அவளுக்கு நடந்தது கல்யாணம் இல்ல, சடங்கு. அந்த தாலியை நம்ம இறக்கக்கூடாது, தானா இறங்கணும். சின்ன தம்பி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை க்ளோஸ் பண்ணுங்க. நான் செஞ்சது தப்புங்கிற பயத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு தங்கச்சிக்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்திடலாம். புருஷன் செத்த உன்னை பொண்டாட்டி கழுத்துல தாலி இருக்க கூடாதுன்னு அவளுக்கே தெரியும். நாம சொல்ல அவசியம் இல்லை. என்ன ஒரு வருஷம் அழுவாளா? அழுதுட்டு போட்டுமே. என்ன அந்த ஒரு வருஷம் நாமளும் சின்ன தம்பி நினைச்சு அவளோட சேர்ந்து துக்கம் கொண்டாடுற மாதிரி நடிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்தி இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏய், நாங்க சின்ன தம்பியை தேடி கண்டுபிடிச்சு தீர்த்து கட்டுற விஷயம் நந்தினிக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சது என்ன எங்களுக்கு 2ஆம் கல்யாணம் நடக்கும். வணக்கம் சம்பந்தியம்மா, நல்லா இருக்கீங்கல்ல? ஆமா, எங்க உங்க புள்ள? ஐயா, நீங்க விஷயம் தெரிஞ்ச உடனே புத்திசாலித்தனமா உன் மகனை பேக் பண்ணிட்டல்ல? உன் மவன் அம்மா சொன்னாங்கன்னு ஏதோ உளறனா, நான் தான் சரியா புரிஞ்சுக்கல. அப்பவே உஷாரா இருந்தா என் தங்கச்சி தாலியை இன்னைக்கு அறுத்திருப்போம். உன் மகனை தப்பிக்க விட்டுருக்க மாட்டோம். இந்த பார், அவனை எங்க அனுப்பியிருக்க சொல்லு. என் மகன் பண்ணது தப்புதான் ஐயா. அதுக்கு என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க. அவனை ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. உன்னை கொலை பண்ணா என் தங்கச்சி கழுத்துல இருக்கிற தாலி எப்படி இறங்கும்? அவனை க்ளோஸ் பண்ணாதானே என் தங்கச்சி கழுத்துல இருக்கிற தாலியை கழட்ட முடியும். சொல்லு, எங்க இருக்கான்? எனக்கு தெரியாது. என்னமோ நீ புத்திசாலித்தனமா நடந்துகிட்ட மாதிரி நினைக்கிற. உனக்கு 3 நாள் அவகாசம் தரேன். அதுக்குள்ள உன் மாவன் எங்க இருக்கான்னு சொல்லல, நடக்கிற கதையே வேற.